ஹாய் ஆஃபீஸர்ஸ், எல்லாருமே அப்கமிங் குரூப் 1-4 2-2A எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருப்பீங்க. ப்ரிலிம்ஸில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சவங்க இதை நீங்கள் பார்க்க தேவையில்லை, தெரியாதவங்க மட்டும் இதை பாருங்கள். சிலபஸ் டாபிக்ஸ் எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், அதே சமயம் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இதில் சொல்கிறேன். எல்லா ப்ரிலிம்ஸ்க்குமே இது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா எல்லா ப்ரிலிம்ஸ்க்குமே வந்துட்டு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்கு, சேம் சிலபஸ் தான். அண்ட் இன்னொரு அழகான விஷயம், குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங்க்கும் சிலபஸ் மாறும், பட் எல்லாமே வந்து SSLC ஸ்டாண்டர்ட் தான். சரிங்களா? ஸோ காமனாக தான் இருக்கும். இப்போ சிலபஸ் நம்ம பார்க்கலாம். சிலபஸ் பாருங்க, 2025க்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் இயர் வரைக்கும் இது வந்து சிலபஸா இருந்தது. இந்த வருஷத்துல இருந்து வந்து சிலபஸ் மாத்திருக்காங்க. என்ன மாத்திருக்காங்க? ஜஸ்ட் வந்து ஆப்டிடியூடுக்கு 15 கொஸ்டின், ரீசனிங்க்கு 10 கொஸ்டின் அப்படின்னு தான் மாத்திருக்காங்களே தவிர புதுசா எந்த ஒரு டாபிக்கும் சேர்த்த கிடையாது, புதுசா எந்த ஒரு டாபிக்கும் விட கிடையாது. சரிங்களா? இங்க என்ன இருக்கோ அதே தான் இப்படி இருக்கு. இது வரைக்கும் இது வந்து ஆப்டிடியூடுக்குள்ள வந்துடும். இந்த லாஸ்ட்ல இருக்கிற 6 டாபிக் வந்து ரீசனிங்குள்ள வந்துடும். ரீசனிங் அப்படியே தான் இருக்கு பாருங்க. சரிங்களா? ஸோ டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்ஸ் மட்டும் ஸ்பிளிட் அப். ஸோ நம்மளுக்கு கன்ஃபார்மா ஆப்டிடியூட்ல இருந்து 15 கொஸ்டின் வரும், ரீசனிங்ல இருந்து 10 கொஸ்டின் வரும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ சிலபஸ்க்குள்ள வருவோம். நார்மலா வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு 10 டாபிக் வந்து ஆப்டிடியூட்ல இருக்கும். இந்த 10 டாபிக்ல இருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வீதம் 10 கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி எப்போதுமே கேட்கறாங்க. ஸோ அதனால ப்ராபபிலிட்டியும் படிச்சு வச்சுக்கோங்க, ஏஜஸும் படிச்சு வச்சுக்கோங்க. இதை படிக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஆச்சுங்க? மொத்தம் 12 கொஸ்டின் நம்மளுக்கு ஆச்சு. எத்தனைக்கு? 15க்கு. இன்னும் 3 கொஸ்டின் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வரலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வரலாம், இல்ல சிம்பிளிஃபிகேஷனே வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒன்று கேட்கலாம், இல்ல இதுல ஏதாச்சும் ஒன்னுல வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒன்னோ ரெண்டோ கேட்கலாம். சரிங்களா? அண்ட் இதை நல்லா ஃபர்ஸ்ட் இந்த 12ஐயும் நீங்க தெளிவா படிச்சுக்கணும். சரிங்களா? படிச்சு முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு 7 டாபிக்கை நீங்க வந்து பாருங்க. ஏன் வந்து இந்த 7 டாபிக் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது வந்துட்டு எல்லா எக்ஸாம்ஸ்லும் கேட்கறது இல்ல, ரேர் எக்ஸாம்ஸ். எப்பாச்சும் ஒரு ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம்ஸ்ல குரூப் 1லாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரவே வராது, வந்ததும் இல்லை இது வரைக்கும். பட் இனிமேல் வராதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது இல்லைங்களா? குரூப் 1 ஆகட்டும், 4 ஆகட்டும், 2-2A ஆகட்டும், இந்த மாதிரி டைப்ல கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கல. ஸோ கேட்டிருக்கிறது எல்லாமே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. பட் அது வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த வருஷமும் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த 12 டாபிக்கும் நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கா சிம்பிளா தான் கேட்பாங்க. ஆவரேஜில் 1 or 2 கொஸ்டின்ஸ், ஒரு 2 கொஸ்டின் தான் வந்திருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு கொஸ்டின் தான் நான் பார்த்திருக்கேன். பாஸ்கல் ட்ரையாங்கிள்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு 4 கொஸ்டின் தான் மொத்தமே கேட்டிருக்காங்க. இந்த 2 பைப்ஸ் அப்படிங்கிறது அந்த டைம் அண்ட் ஒர்க் எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்கும். ஸோ இங்க இருக்கு. அண்ட் ஃபிபோனசி நம்பர் சீக்வன்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, 1 1 1 + 1 2 1 + 2 3 2 + 3 5 இப்படி போயிட்டு இருக்கிறது தான் ஃபிபோனசி. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த 12க்கு அண்ட் தென் இதுக்கு. அதுக்கப்புறம் ரீசனிங்குள்ள வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த 8 டாபிக்கும் நம்ம படிச்சிடணும். சரிங்களா? அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனும் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனும் நம்பர் சீரிஸ்க்குள்ள வந்துடும். ஸோ அதனால வெறும் நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் ராங் நம்பர் மட்டும் நம்ம பார்த்துக்கூடாது. சரிங்களா? அப்ப இதுல வந்து 8 டாபிக் ஆச்சு. இந்த 2 டாபிக் வந்துட்டு கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதையும் படிச்சு வச்சிருங்க. பிளட் ரிலேஷனும் நம்பர் ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங் கொஸ்டின் டைப்பும். சரிங்களா? இங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு டவுட் வரது என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த லாஜிக்கல் ரீசனிங். ஏன் அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ் லாஜிக்கல் ரீசனிங்ல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா சில்லாஜிசம் அப்படின்னு இருக்கும். ஆனா நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்ல இது வரைக்கும் சில்லாஜிசத்தை வந்து கேட்கவே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு நானும் அதை வந்து பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ பிளேலிஸ்ட்ல நான் இன்னைக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த லாஜிக்கல் ரீசனிங், அதாவது குரூப் 2A மெயின்ஸ்க்கு இருக்கிற லாஜிக்கல் ரீசனிங் படிக்காம வேற ஒரு லாஜிக்கல் ரீசனிங், அந்த லாஜிக் பேஸ் பண்ண இருக்கும் தெரியுங்களா, அந்த கொஸ்டின்ஸை பாருங்க. அதை நான் பின்னாடி வச்சிருக்கேன் எப்படின்னு சொல்றேன். ஸோ இதுல 10 டாபிக், இதுல 12 டாபிக், மொத்தம் வந்து 22 டாபிக்ஸ் கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வீதம் வந்துடும். மிச்சம் 3 கொஸ்டின் வந்துட்டு ரீசனிங்க்கு இதுல 10க்கு 10 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. மிச்சம் இந்த இதுல வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்க எந்த டாபிக்கும் மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது ஆக்சுவலா வந்துட்டு குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங்ல கோடிங் டிகோடிங்னு எடுத்திருப்பேன். பட் கோடிங் டிகோடிங் பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் லெவல் சேர்த்தியும் எடுத்திருப்பேன். ஸோ அது வந்து கரெக்டா செட் ஆகாது. நான் லாஜிக்கல் ரீசனிங் தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். பட் இமீடியட்டா எதிர்பார்க்காதீங்க, ஃபியூ டேஸ்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து APGP இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதை அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு இந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓவர் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பசில்ஸும் வந்து கொஞ்சம் மெயின்ஸ் லெவல்னு கொஞ்சம் மீடியம் லெவல் சம்ஸ் எடுத்து வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு தேவைப்படாது, மெயின்ஸ்க்கு அந்த அளவுக்கு தேவைப்படல. ஸோ அதனால வந்துட்டு அந்த பசில்ஸும் நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ எடுத்து கொடுக்குறேன். ஸோ இன்னும் என் சைட்ல இருந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், APGP வந்துட்டா ரீசனிங் வந்துட்டு ஓவர், ப்ரிலிம்ஸ்க்கும் ஓவர், மெயின்ஸ்க்கும் ஓவர். மிச்சம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அதுல வந்து எச்சும் இருக்காது, கம்மியும் இருக்காது. அதை நம்ம பார்த்துக்கலாம். பிளேஸ் லிஸ்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் வீடியோஸ்
வீடியோஸ் பேசிக்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டெய்லி பேஸில் ப்ராக்டிஸில் இறங்கிருங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு டாபிக் வைஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த பிஒய்க்கு ஒரு கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்க்கிள் தான். அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போகவே போகாது. பட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கும். அந்த ரீசனிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஜிபி, நம்பர் சீரிஸ், ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். இங்கே நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கிறது விஷுவல் ரீசனிங்கும் லாஜிக்கல் ரீசனிங் தான். பசில் ஆகட்டும், டைஸ் ஆகட்டும் இப்படி தான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்லிட முடியும். பிளட் ரிலேஷனும் அதுதான், நம்பரிங் அண்ட் ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங்கும் அதுதான். ஸோ இந்த ரெண்டு மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு லாஜிக் கிளிக் ஆனா அந்த சமயத்தில் கிளிக் ஆனதான், இல்லைன்னா இல்லை. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அதுவும் வந்துடும். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குங்க? AT = 20, BAT = 40. அப்போ கேட்டுக்கு என்ன வரும்? இப்போ இந்த மாதிரி லெட்டர்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. வின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் DRM, ரன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு இருக்கும். IS = 26, வாஸ் = 38. இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேற என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ரெட்டுக்கு வந்து 1, ப்ளூக்கு வந்து 2, வயலட்டுக்கு ஆரஞ்சுக்கு என்ன கோட் அப்படின்னு கேட்பாங்க. வயலட்டுக்கு 3 அப்படின்னா இது சோ சிம்பிள். IOE 3 வவல்ஸ் இருக்கு. இதுல வந்துட்டு 2 வவல்ஸ் இருக்கு. இதுல வந்து 1 வவல்ஸ் இருக்கு. அப்ப இதுல எத்தனை வவல்ஸ் இருக்குங்க? 1 2 3 வவல் இருக்கு. 3 தான் ஆன்சர். ஓகேங்களா? இங்க வந்துட்டு சீன் போட முடியும் எல்லாத்துனாலையும். எக்ஸாம் ஹால்ல இந்த மாதிரி யோசிக்கிற தன்மை வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க? டெய்லி பேசிஸ்ல பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க தங்கங்களே, அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீ மைண்ட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ்ல யாரு என்ன வேணா பண்ணலாம், அதுக்கு முன்னாடி என்ன வேணா பண்ணலாம். ஆனா எக்ஸாம் ஹால்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லைட்டா ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். அது எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பதட்டத்துல நம்ம வந்து கரெக்டா லாஜிக்கை யோசிக்கிறோமா, அதுதான் மேட்ரு. அதுதான் நம்மளுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுக்கும். சரிங்களா? ஸோ வீடியோல சால்வ் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களோட ப்ராக்டிஸை நீங்க தெளிவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சும்மா வீடியோன்னு வீடியோவை பார்த்துட்டு இருக்காதீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்குற சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு நான் வீடியோஸ் பார்த்தே கத்துக்கிறேன்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா போஸ்டிங் வாங்குறது ரொம்ப கஷ்டம். பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறீங்களா? தெரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்ல இறங்கிடணும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்துட்டு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், யோசிக்கிற தன்மை அதிகரிக்கும். அதுவும் டெய்லி பேசிஸ்ல இன்ஸ்டியூட்ஸ் போல 3 நாளைக்கு, மற்ற யூடியூபர்ஸ் போல 3 நாளைக்கெல்லாம் டெஸ்ட். நீங்க ஜிஎஸ்க்கு எடுங்க, லாங்குவேஜுக்கு எடுங்க, அது ஓகே. பட் ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்க்கும் இந்த 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் எல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். டெய்லி பேசிஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் யோசிக்கிற தன்மை அதிகரிக்கும். அது எக்ஸாம் ஹால்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஹோம் இஸ் ரிட்டன் அஸ் IQPI, ஹவ் இஸ் ஆசிட். இந்த மாதிரி தான் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். வேற எல்லாம் எதுவுமே வந்துட்டு அந்த சில்லாஜிசம் எல்லாம் இதுல வரவே வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் படிங்க. ஏன்னா இது என்ன லாஜிக் அப்படிங்கிற ஃபாலோ பண்ணி தானே வருது. ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குரூப் 2A மெயின்ஸ்ல வந்துட்டு அது வேறையா இருக்கும். அடுத்து பாருங்க, மிரர் இமேஜ் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் எதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2020 to 2024. ஏன் அப்படின்னா இதுதான் வந்துட்டு சிலபஸ் சேஞ்ச் பண்ணது நியூவா. அதுக்கப்புறம் ஒரு பேட்டர்ன் எல்லாம் கொண்டு வந்துட்டு கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. 2020க்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு அது கரெக்டா இருக்குமான்னு கேட்டா அது எனக்கு தெரியல. நான் அதை பார்க்கவும் கிடையாது. பட் 2020 to 2024 தி பெஸ்ட் ஆஃப் TNPSC அப்படின்னு சொல்லுவேன். 2025 தி டாப் நாட்ச் ஆஃப் TNPSC அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவு கொஸ்டின்ல எவ்வளவு சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு மார்க்ஸ், இப்படி ஸ்பிளிட் அப் ரொம்ப வேகமா நடத்துறது, ரிசல்ட் சீக்கிரம் விடுறது, சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் கரெக்டா கொண்டுட்டு வந்ததுன்னு பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நல்லா படிச்சு நம்ம எல்லாம் உள்ள போயிடணும். எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ வேகன்சி எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ இந்த வருஷம் வேகன்சியில் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் உள்ள போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகிட்டோம் அப்படின்ட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன உங்களுக்கு எய்ம் இருக்கோ அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம். பட் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து எப்போதும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் அப்படின்னா ஜாபுக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, நம்மளோட குடும்பத்தை நம்ம பார்க்கறது, அடுத்தடுத்து நம்மளோட வாழ்க்கையை பார்க்கறது. சரிங்களா? இதுதான் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ மிரர் இமேஜஸ் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம பசில்ஸ் பார்க்க போறோம். குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த டைப் பசில்ஸும் இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்திருப்பேன். பட் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஸோ நான் மறுபடியும் பசில்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வரேன். பட் கண்டிப்பா லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்துருவேன், ஆப்டிடியூட் APGP கொடுத்துருவேன், பசில்ஸும் கொடுத்துருவேன். பட் உடனுக்குடனே பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு சரியா தெரியல. சீக்கிரம் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஆனால் மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளே இதை நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? எதுக்கு அவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டால் நானும் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை டைப் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், நிறைய இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால லாஜிக்கல் ரீசனிங்க்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா PYQ அப்படியே எடுத்து 2020 to 2024 இருக்கிற எல்லா PYQ எடுத்து நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இப்படிதான் இருக்கும், இதை நீங்க சால்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு 20 to 25 கொஸ்டின்ல ஒரு 5 to 20 கொஸ்டின் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? பசில்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய பசில்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. ஐ திங்க் இது வந்து குரூப் 1 பசில்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொஸ்டின் இதெல்லாம் வந்துட்டு நார்மல் பசில் தான், ரொம்ப ஈஸி தான்.
அடுத்து வந்துட்டு பாருங்க நம்பர் ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங் சிலபஸ்ல இருக்கவே இருக்காது, பட் கேட்பாங்க. ஓகேங்களா, எத்தனாவது ரேங்க்ல இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி 4 நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு எண்ணிலும் முதல் மற்றும் 3ஆம் இலக்க எண்ணை வந்து பரிமாற்றம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு ஏறு வரிசையில் எழுதும் போது இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணல, அது ரொம்ப லேட் ஆகிடும். அப்போ பிளட் ரிலேஷன் வந்து பாருங்க சிலபஸ்ல இல்லை, பட் கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்துட்டு ஐ திங்க் குரூப் 4ன்னு நினைக்கிறேன். ஆமாம், குரூப் 4 நான் அதை எடுத்து வைக்கல இந்த எக்ஸாம்னு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். இந்த சிம்பிள் பேஸ் பண்ணது, அதுக்கப்புறம் வந்துட்டு பாயிண்டிங் டு எ ஃபோட்டோகிராஃப், அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நான் ப்ரிலிம்ஸ்ல பார்க்கவே இல்லை. ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. எதுக்கும் பாயிண்டிங் டு எ ஃபோட்டோகிராஃபும் பார்த்து வச்சுக்கோங்க, அதுவும் ஈஸி தான். பிளட் ரிலேஷன் அது பார்ட் 1 இருக்கும், நான் அதையும் வந்து பிளேலிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிடுறேன். இவ்வளவுதான், ரீசனிங் வந்து இதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும், வேற எதுவும் இல்லை. வேற எல்லாம் எதுவும் பார்க்காதீங்க. நான் வந்துட்டு அந்த பிளேலிஸ்ட்ல ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் நான் எடுத்துட்டு ஆட் பண்ணிடுறேன். நீ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட கேட்குறாங்க. பட் இது வந்து ஜென்ரலாக ஒரு குரூப் 1 குரூப் 4 அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆஃபீஸர் லெவல் கொஷின்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியும் கேட்கப்படுகிறது. சும்மா சிம்பிளாக படிச்சு வச்சுக்காம கொஞ்சம் இந்த மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்கும், பட் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்டட் தான், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னடா இவ்வளோ நம்பர்ஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு ஃபார்முலா தான். A³ + B³ ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த ஃபார்முலா தான். ஸோ சிம்பிள். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க மீன் மீடியன் மோட் ரேஞ்ச் பேஸ் பண்ண கொஷின். இது வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு கேட்குறாங்க. பட் நம்ம குரூப் 1க்கோ இல்லை குரூப் 4க்கோ குரூப் 2க்கோ நான் இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கூட பார்க்கவே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு அதை செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு சிலபஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. சரிங்களா, அண்ட் இதுவும் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்க தெரியல. குரூப் 1 தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஸோ எப்படி வேணா கொஷின்ஸ் கேட்கலாம். அதுவும் குரூப் 1ங்கிறது டாப் கேடர் இல்லைங்களா, ஸோ அதனால எப்படி வேணா கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால நம்ம எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்து பாருங்க அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 2021 இந்த மாதிரி மீடியன் பேஸ் பண்ண சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பட் நார்மல் எக்ஸாம்ஸ் லைக் எல்லாரும் பெரும்பாலானவங்க எழுதுவாங்க இல்லையா 1, 4, 2, 2A, அதுக்கு இது வரவே இல்லை. அடுத்து வந்து கம்பைன் ஜியாலஜியில வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜெயிலர்ல மீன் ஆஃப் த டேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்து இந்த கொஸ்டின் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல, போன வருஷம் குரூப் 4 எழுதினவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு யோசிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். ஸோ இது வந்துட்டு அண்ட் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு வந்துட்டு 25க்கு 25 அப்படின்னு இப்ப பிடிச்சே வந்து மைண்டை தயார்படுத்திட்டு இருக்காதுங்க. அதெல்லாம் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மி. ஏன் அப்படின்னா எக்ஸாம் ஹால் தான் வந்து அதை டிசைட் பண்ணும். இது ஏன் 25 out of 25 நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா, அது வந்து ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். சரிங்களா, ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்டா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து கான்செப்டை தெளிவா லேர்ன் பண்ணிக்கிட்டு டெய்லி பேசிஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சும்மா வந்துட்டு 25க்கு 25 எடுக்கணும், 25க்கு 25 எடுக்கணும்னு மைண்டை போட்டு டார்ச்சர் பண்ணி உங்களை நீங்களே வந்து டயர்ட் ஆக்கிடாதீங்க. ஸோ உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. எக்ஸாம் ஹால் வந்து டிசைட் பண்ணும் 25 out of 25 இல்லை 25 out of எவ்வளோ அப்படின்னு. சரிங்களா, அதுதான் வந்து ஒரு நல்ல மாணவனுக்கு அழகு. நம்ம கையில இல்லாத விஷயத்த நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம கையில என்ன இருக்குங்க, சிலபஸ் இருக்கு, பிராக்டிஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதை பண்ணா மட்டும் போதும். மார்க் வந்துட்டு கொஷின் எக்ஸாம் ஹால் வந்து டிசைட் பண்ணும். சரிங்களா, கொஞ்சம் 7th ஸ்டாண்டர்ட் புக்ல வந்துட்டு டேர்ம் 1ல இந்த மாதிரி டைப் கொஷின்ஸ் இருக்கும். ஐ மீன் இந்த கொஷின்ஸ் இருக்காது, இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அதை வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது பாருங்க அக்கௌண்ட் ஆஃபீஸர் 2022ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டினும் இதுவோ தான் வந்திருக்கு. சரிங்களா, அடுத்து வந்து இது பாஸ்கல் ட்ரையாங்கிள். இது வந்து அசிஸ்டன்ட் அக்ரி ஆஃபீஸர், பட் இது எந்த இயர்னு எடுக்காம விட்டுட்டேன். ஸோ இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணி இப்போ 5 நான் ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல 5, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து 10, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து 20. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஒரு கொஸ்டின் மட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ல வந்துட்டு இந்த ஆவரேஜ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் பேஸ் பண்ணி வந்து 2 கொஸ்டின் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து மார்க் பேஸ் பண்ணி இவ்வளோ மார்க் கம்மியாக எடுத்துட்டாங்க, இவ்வளோ அதாவது மார்க் தப்பா இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இது ஒன்று, இது வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே இந்த கொஸ்டின் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் எந்தெந்த டாபிக் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு புரிதலுக்காக வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்துட்டு இந்த லாஜிக்கல் ரீசனிங் தான். ஏன்னா என்கிட்டயே வந்து ஒரு சகோ கேட்டாங்க லாஜிக்கல் ரீசனிங்ல வந்து என்னெல்லாம் டாபிக் வரும் அப்படின்ட்டு. RS அகர்வால் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்னு போட்டு 8 டாபிக்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. 8 டாபிக்ஸ் எல்லாம் குரூப் 2A மெயின்ஸ்க்கே கிடையாது. அதுக்கப்புறம் இங்க ப்ரிலிம்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ படிச்சா அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அதனால வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதுக்கு தான் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா, புக் எடுத்து வச்சு உட்காந்தோம் அப்படின்னா புக்ல தாறுமாறா இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, RS அகர்வால் புக் வந்து TNPSC எக்ஸாமுக்கான புக்கான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையவே கிடையாது. அஃப்கோர்ஸ் அதுல கொஸ்டின்ஸ் இருக்கு, பட் நம்ம எதை படிக்கணும் எதை படிக்க கூட எதை ப்ராக்டிஸ் பண்ணணும் எதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அப்படியே எடுத்து வச்சு உட்காந்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து சிம்பிளி டைம் வேஸ்ட் தான். ஸோ ஏன்னா அதுல
அதில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக வந்து அரசு ரோல் புக் நான் வேண்டாம்னு சொல்ல கிடையாது. அதாவது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்ட்டு இருக்கு. அரசு ரோல் புக் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எதுக்காக வாங்கலாம் அப்படின்னா, இந்த குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங்ல முக்கியமா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஆக்சுவலாக இது வந்து சிலபஸ்ல கிடையாது. ஆனால் லாஜிக்கல் ரீசனிங்குள்ள ஒன் ஆஃப் த டாப்பிக்காக இருக்கும். ஸோ அதனால அதை கேட்டிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கு வாங்கலாம். அந்த அர்த்தமெட்டிக் ரீசனிங்க்கு வாங்கலாம். டைஸ்ல ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் சம்ஸ் வந்து 1 or 2 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக வாங்கலாம். இந்த 4மே வந்துட்டு அரசு ரோல் புக்ல இருந்தா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்போ 40ல இந்த 2 டாபிக் மட்டும் போயிருச்சு அப்படின்னா மிச்சம் 38 கொஷின்ஸ் வந்துட்டு எப்படி கேட்டிருக்கலாங்க, நம்ம ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாவே போதும், அழகா 40க்கு 38 வந்து நம்ம ஸ்கோர் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக நீங்க அரசு ரோல் புக் வாங்கிக்கலாம். ஒரு கொஷின் கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். ஆனா இதை தாண்டி மிச்ச டாபிக் சிலபஸ்ல இருக்கும் பாத்தீங்களா, 27 டாபிக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இந்த ஒரு 2 டாபிக் போயிருச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற 25 டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அந்த டாபிக்ஸை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எது நம்மளுக்கு அழகா கை கொடுக்கும் அப்படின்னா, நான் குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் கிராஜுவேட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணேன். அதுக்கு நான் கொஸ்டின்ஸ் எதுல இருந்து எடுத்தேன் அப்படின்னா எஸ்எஸ்சியோட பிஒய்க்யூவோ ஆர்ஆர்பியோட பிஒய்க்யூ தான் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அந்த நாலேஜ் தான் இதுல வந்து ஸ்கோர் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுதே தவிர்த்து ஆர்எஸ் அகர்வால் புக்கோ இல்ல வேற இன்ஸ்டியூட் புக்கோ கிடையாது. புரிஞ்சதுங்களா? ஸோ அந்த புரிதலை தயவு செஞ்சு வளர்த்துக்குங்க. இந்த புக்கு எந்த புக்குன்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. சரிங்களா? இப்போ ப்ரிலிம்ஸ் ரீசனிங்க்கு நம்ம வரோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த புக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி. சரிங்களா? ஸோ இதுல வந்துட்டு இதெல்லாம் வரப்போறதே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு ப்ரிலிம்ஸ் ரீசனிங்க்கு புக்கு தேவைப்படாது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா போதும். நீங்க ஏதாவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தாவோ இல்ல இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் அது போக நீங்க வந்துட்டு பிஒய்க்யூ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்ன போல 2020 to 2024. அண்ட் இல்ல அதை தாண்டி எனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எஸ்எஸ்சியோட கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க, பிஒய்க்யூ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். இல்ல எங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா புக்கு வாங்கிக்கங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆயிக்கும். அதே சமயம் குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் எழுதுறவங்களுக்கு யூஸ் ஆயிக்கும். நான் புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. நான் வாங்கும்போது 584 ரூபா லாஸ்ட் இயர் நான் வாங்கினேன். பட் இப்போ அந்த லிங்க் வந்து 500 ரூபாய் காமிக்கும். ஒரு சில பேர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது ஒரு சில பேருக்கு பொறுத்து காமிக்கும். ரேட் வந்து முன்ன பின்ன மாறும். ஓகேங்களா? ஒரு சில நாள் இந்த மாதிரி இருக்கும், ஒரு சில நாள் அந்த மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சில இதுலயே அமேசான்லயே வந்துட்டு 684 ரூபாய்க்கு, 600 ரூபாய்க்கு, அப்புறம் 650 ரூபாய்க்குலாம் புக்கு காமிக்குது. அதெல்லாம் வந்துட்டு செல்லரை பொறுத்து. எல்லாமே ஒண்ணுதான். இந்த 500க்கும் இதுக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. விலை எச்சா இருந்தா தான் புக் வந்து குவாலிட்டியா இருக்கும், புக் லேட்டஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த 684 680 எல்லாம் வந்து உடான்ஸ். ஓகேங்களா? அவ்வளோலாம் செலவு பண்ண தேவையில்லை. சரிங்களா? இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன். தமிழ் ரீசனிங் ஆர்எஸ் அகர்வால் புக் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் தயவு செஞ்சு வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற டாபிக்ஸ் வந்து தமிழ் புக்கில் கிடையவே கிடையாது. அண்ட் கொஷின்ஸ் பாதிக்கு பாதி தான் இருக்குது. இப்போ இதில் 100 கொஷின் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு 50 கொஷின் தான் கொடுத்துருப்பாங்க ஒன்று. அண்டு இங்கிலீஷ் புக் 500 ரூபா அப்படின்னா தமிழ் புக் வந்து 784 ரூபா என்னமோ வந்துச்சு. நான் வாங்கினேன். வாங்கி எதுக்காக அப்படின்னா ரிவ்யூ போடுறதுக்காக வாங்கினேன். அந்த ரிவ்யூ கூட வீடியோவில் இருக்கும். ஸோ கொரியர் சார்ஜோட சேர்த்து 784 ரூபா. சரிங்களா? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தமிழ் வந்துட்டு அந்த புக்லயே சொல்லியிருப்பாங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான். சரிங்களா? ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்க சான்ஸ் உண்டு. ஸோ அதனால வந்து தமிழ் புக் வந்து அட்வைசபிளே கிடையாது. நீங்க வாங்கணும்னு நினைச்சா இங்கிலீஷ் புக் வாங்கிக்கங்க. ஆனா ப்ரிலிம்ஸ்க்கு தேவைப்படாது. பட் மெயின்ஸ் ரீசனிங்க்கு தேவைதான் இந்த 5 பர்டிகுலர் டாபிக்ஸ்க்காக. சரிங்களா? அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணாம புக் வாங்குறதுனால எந்த யூஸும் இல்லை. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல. சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு இங்கிலீஷ் வந்து கஷ்டமா இருக்கும்லாம் தமிழ் தங்கங்களே நினைச்சிடாதீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலா டெலிகிராம்லயே வாட்ஸ்அப்லயே எப்படி டைப் பண்ணுவோம், தமிழையே வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கிலீஷ் தான் இதுல இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து கிராமரோ இல்ல பிஹெச்டியோ எதுவுமே பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஸோ அதை ஈஸியா பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டார்டிங் மேபி ஒரு 10 நாள் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சிலேயே சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் ஃபைனல் அப்படின்ட்டு. ஸோ அதை மறந்துடாதீங்க. என்னதான் நான் சொன்னாலும் எவ்வளவுதான் நான் புரிய வச்சாலும் சில தமிழ் தங்கங்களுக்கு வந்துட்டு அந்த டவுட் இருக்கும். அந்த டவுட் இருக்கிறது நல்லதான். ஸோ என்ன விட்டுருங்க, நீங்க போயிட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல குரூப் 2A கொஸ்டின்ஸ் நடந்திருக்கும் இல்லைங்களா, அது வந்து வெப்சைட்ல இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி ரீசனிங் கொஸ்டின்ஸ் ஒன்ஸ் எடுத்து பாருங்க. அதனோட தமிழ் கொஸ்டின் விட்டுருங்க. இங்கிலீஷ் படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. அப்படி சப்போஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து இங்கிலீஷ் புக் வாங்கிக்கங்க. இல்ல அதுல இருக்கிற அந்த 40 கேள்வியில எனக்கு ஒரு 35 கேள்வி கூட எனக்கு புரியல அப்படின்னா நீங்க
வந்து தமிழ் புக் வாங்கிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 35 கேள்வி ஆங்கில கேள்வி புரிஞ்சிருச்சுன்னா இங்கிலீஷ் புக் வாங்கிக்கோங்க. 35 கேள்வி எனக்கு சுத்தமா புரியவே இல்லை அப்படின்னா நீங்க வந்து தமிழ் புக் வாங்கிக்கங்க. இது வந்து உங்களோட விருப்பம் தான். ஏன்னா எக்ஸாம் எழுத போறது நீங்க தான், நான் கிடையாது. நான் ஜஸ்ட் வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னோட எண்ணங்கள்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா எதையுமே ஃபேஸ் பண்ண போகிறது, கடந்து வர போகிறது நீங்கள் தான். ஸோ அதுக்கு இந்த விஷயம் நல்லா யூஸ் ஆகும். என்ன பண்ணுங்க, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போய் குரூப் 2A மெயின்ஸ் கொஷின் டவுன்லோட் பண்ணி அதில் ரீசனிங் 40 கொஷின் இருக்கும். அந்த 40ஐயும் ஒன்ஸ் பாருங்க. 35 உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதாவது கொஷினை ரீட் பண்ணும்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியுது, ஆன்சர் பண்ணுறது வேற தங்கங்களே, புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் புக் வாங்குங்க. இல்லையா எனக்கு 35 கொஷின் புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் புக்கு வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ எதுவுமே ஒரு நாள் வராது, ஆனால் நிச்சயம் ஒரு நாள் எல்லாமே வரும். அந்த இடைப்பட்ட தருணம், அந்த டிராவல் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. ஸோ எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பிவைக்யூ வந்துட்டு 2020 to 2024 வந்து எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 68 செட் இருக்கும். டெய்லி ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 68 நாளில் ஓவர். சரிங்களா? அண்ட் நான் வந்துட்டு மார்ச் 25 வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், பெய்டு டெஸ்ட் பேட்ச். ஸோ ஃபீஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500லேருந்து 542, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும். இது கீழேயும் போகாது மேலேயும் போகாது. மொத்தம் வந்து 100 டெஸ்ட். ஒரு டெஸ்ட்டுக்கு 25 கொஷின்ட்டு, ஆப்டிடியூடு 10, சாரி ஆப்டிடியூட் 15, ரீசனிங் வந்து 10. ஆஸ் யூஷுவல் நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் கொடுப்பேன். இந்த டெஸ்ட்ல பிவைக்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டின்லாம் எக்ஸ்பெக்டட்னு இருக்கும் இல்லைங்களா, யோசிக்க வைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இப்படி எல்லாமே நான் கவர் பண்ணிடுவேன். பிவைக்யூ ஒன்று விடாம கவர் பண்ணிடுவேன். சில பேருக்கு தோணும், அப்புறம் பிவைக்யூ நீங்க கவர் பண்றதுக்கு இதுக்கு டெஸ்ட் பேட்ச், அதை நாங்கள் பிவைக்யூ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களால காசு போட்டு வாங்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா பிவைக்யூ வாங்கிக்கங்க. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் லான்ச் பண்ணும்போது அந்த பிளான்லாம் பாருங்க, உங்களுக்கு இது செட் ஆச்சு, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் ஆர்எஸ் அகர்வால் புக்குமே வந்துட்டு யோசனை பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு தேவையா, நம்ம அடுத்து குரூப் 2 மெயின்ஸ்க்கு படிக்கிறோம் அப்படின்னா நீங்க வாங்கிக்கோங்க. யோசிச்சு அதையுமே வந்து ஆர்டர் பண்ணுங்க. பிகாஸ் இப்பெல்லாம் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான், ரிட்டர்ன் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு நீங்க வாங்குங்க. நான் ஆர்எஸ் அகர்வால் புக்கோட லிங்க் வந்து கரெக்டான லிங்க் தான் வந்து கொடுத்துருக்கேன். சும்மா ஏனோ தானே எதுவும் கொடுக்கல. ஃப்ளிப்கார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட்ல வாங்க வேண்டாம், அமேசானில் வாங்கிக்கோங்க. 500 ரூபாய் தான் காமிக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும். பட் யோசிச்சுட்டு ஆர்டர் போடுங்க. நமக்கு வேணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க. சரிங்களா? ஸோ வாங்குறது எல்லா பணம் இருக்கிறவங்க எல்லாரும் வாங்கிட முடியும். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் புக் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன், எல்லா கொஷினும் தயவு செஞ்சு வேண்டாம். நம்மளுக்கு சிலபஸில் உள்ள டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸில் ஈஸி கொஷின்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த வருஷம் பண்ணால் கூட பண்ணி முடிக்க முடியாது. அவ்வளோ கொஷின்ஸ் அதுக்குள்ளே கிடக்கு. அவ்வளோ கொஷின்ஸ் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். சரிங்களா? இவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். அண்ட் முக்கியமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்மளோட ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அண்ட் வெயில் காலம், இனி வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ தண்ணியெல்லாம் நல்லா குடிச்சு உடம்பு பத்திரமா பார்த்துக்குங்க. எக்ஸாம் கிட்ட வருது, April 1 நோட்டிஃபிகேஷன். ஸோ ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணியெல்லாம் குடிக்காம அதையும் இதையும் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. எல்லாத்துக்கும் இது சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.